காந்தார நாட்டு ராஜ குடும்பத்தில் இருந்து திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைக்க பீஷ்மர் விதுரருடன் ஆலோசனை செய்தார். திருதராஷ்டிரன் பிறவியில் இருந்தே கண் தெரியாமல் இருந்தான். அதனால் அவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க அந்த நாட்டு அரசனாகிய சுபலன் முதலில் தயங்கினான். பின்பு ராஜ நீதியையும் மற்ற விஷயங்களையும் கருத்தில் கொண்டு தன் மகளை திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைத்தான் சுபலன். தனக்கு அமைய இருக்கும் அரசன் பிறவியிலிருந்தே கண் தெரியாதவன் என்பதை அறிந்த ராஜகுமாரியான காந்தாரி தன் கண்களை தானே துணியால் கட்டிக்கொண்டு தானும் பார்வையற்றவளாக இருக்க தீர்மானித்தாள். தனக்கு அமையும் கணவரைப் போல தானும் பார்வையற்று இருப்பதே சரியானது என காந்தாரி தீர்மானம் செய்து கொண்டாள். சகுனி என்பவன் காந்தாரியின் சகோதரன். அவன் மிகவும் மகிழ்வுடன் தன் உடன் பிறந்தவளான காந்தாரியை குரு வம்சத்தின் தலைமை பட்டணமான அஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் சென்றான். திருதராஷ்டிரனுக்கு கண் தெரியாத காரணத்தினால் அவன் அரசனாக சிம்மாசனத்தில் அமர தகுதியற்றவனானான். ஆகையால் பீஷ்மர் அவனுடைய சகோதரனாகிய பாண்டுவை நாட்டிற்கு அரசனாக்கினார். மேலும் நாட்டை ஆண்டு வந்த பாண்டு அரசனுக்கு மணமுடித்து வைக்க பீஷ்மர் தீர்மானம் செய்தார். அப்போது நிகழ்ந்த சுயம்வரம் ஒன்றில் குந்தி என்ற இளவரசி பாண்டு மன்னனை தன் கணவனாக மாலை சூட்டி ஏற்றுக்கொண்டாள். இந்த நிகழ்ச்சி பீஷ்மருக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியது. சில காலத்திற்கு பிறகு பாண்டுவிற்கு இரண்டாவது மனைவியாக மாத்ரி என்பவளை பீஷ்மர் திருமணம் செய்து வைத்தார். மந்திர நாட்டு மன்னனாகிய சல்லியனுக்கு மாத்ரி தங்கையாவாள். பாண்டு மன்னன் மனம் முடித்து கொண்ட 1 மாதத்திற்கு பிறகு அஸ்தினாபுரத்திற்கு கப்பம் கட்டாமல் இருந்த நாடுகள் மீது அவன் படையெடுத்து சென்றான். அப்படி சென்ற பாண்டு மன்னன் அந்தந்த நாட்டு மன்னர்களை அடக்கி ஆண்டான். அவர்களும் முறையே அஸ்தினாபுரத்துக்கு கப்பம் கட்டினார்கள். பாண்டு புரிந்த இந்த வீரச் செயலை பீஷ்மரும் நாட்டு மக்களும் பெரிதும் பாராட்டினார்கள். பாண்டு மன்னனுக்கு வேட்டையாடுவதில் மிகவும் விருப்பம் இருந்தது. ஆகையால் அவன் தன் காலத்தின் பெரும் பகுதியை வனத்தில் வேட்டையாடுவதிலேயே கழித்தான். அவனுடைய மனைவிமார்களாகிய குந்தியும் மாத்ரியும் தங்கள் கணவனோடு காட்டிலேயே காலம் கழித்து வந்தார்கள். ஒரு நாள் 2 மான்கள் ஒன்றாக இன்பத்துடன் இருக்கும்போது பாண்டு மன்னன் அவைகள் மீது அம்பு எய்து அவைகளை கொன்றான். அதன் விளைவாக பாண்டு மன்னனுக்கு சாபம் ஒன்று வந்தது. இன்பத்தின் வசப்பட்டு பாண்டு தன் மனைவியை தழுவினால் அவனுக்கு மரணம் ஏற்படும் என்பதே அந்த சாபம். அந்த சாபம் பாண்டுவை மிகவும் துயரத்தில் ஆழ்த்தியது. ஏனென்றால் ஆயுள் முழுவதும் அவன் மகப்பேறு அற்றவனாய் இருக்கும் நிர்பந்தம் அவன் மீது சுமத்தப்பட்டது. ஆகவே பாண்டுவும் அவனுடைய மனைவிகள் இருவரும் தவ வாழ்வில் ஈடுபட எண்ணினார்கள். இந்த செய்தி அஸ்தினாபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ராஜ குடும்பத்திற்கு உரிய நகைகளும் பிறவும் வேலைக்காரர்கள் மூலம் அரண்மனைக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. சிறிது காலத்திற்கு பிறகு பாண்டு மன்னன் தனக்கு வாரிசு இல்லாததை குறித்து கவலையுற்று இருந்தான். இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வது எப்படி என்று குந்தியோடு ஆலோசனை செய்தான் பாண்டு. அப்போது குந்தி பாண்டுவிடம் தான் சிறுமியாய் இருந்த பொழுது துர்வாச மகரிஷி தனக்கு மந்திரம் ஒன்று உபதேசம் செய்தார் என்று தெரிவித்தாள். அதன்படி அந்த மந்திரத்தை பயன்படுத்தி எந்த தெய்வத்தை வேண்டினாலும் அந்த தெய்வத்தின் அம்சத்தோடு குழந்தை பெறுவது சாத்தியம் என்று அவள் தெரிவித்தாள். இதை கேட்டு புத்துயிர் வந்தது போன்று உற்சாகம் பிறந்தது பாண்டு மன்னனுக்கு. உடனே தர்ம தேவதையை வரவழைத்து குழந்தை தரும்படி வேண்டிக் கொள்ளுமாறு குந்தியிடம் பாண்டு மன்னன் தெரிவித்தான். அதன்படியே அவர்களுக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு யுதிஷ்டிரன் என்று பெயர் சூட்டினார்கள். யுத்தத்தில் ஆசையாக இருப்பவன் என்பது அந்த பெயரின் பொருளாகும். தர்மத்தை கடைபிடிப்பதிலும் அவன் தளராது இருந்தான். பிறகு வாயு பகவானை வரவழைத்து பீமன் என்னும் 2வது மகனை பெற்றெடுத்தாள் குந்தி. வல்லமை பெற்றவன் என்பது அந்த பெயரின் பொருளாகும்.
அடுத்தபடியாக தேவேந்திரனுடைய வரப்பிரசாதத்தால் அர்ஜுனன் பிறந்தான். அதன் பிறகு துர்வாச மகரிஷியிடம் இருந்து தான் கற்று இருந்த மந்திரத்தை மாத்திரிக்கு உபதேசித்தாள் குந்தி. இரட்டையர்களாகிய அஸ்வினி தேவர்களை எண்ணிக்கொண்டு மாத்திரி அந்த மந்திரத்தை ஜெபித்தாள். அதன் விளைவாக அவளுக்கு நகுலன் சகாதேவன் என்னும் இரட்டையர்கள் பிறந்தார்கள். இவ்வாறு பாண்டவ சகோதரர்கள் 5 பேர் ஆனார்கள். அப்போது அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரரின் மனைவியாகிய காந்தாரி கருத்தரித்தாள். ஆயினும் 2 வருட காலம் குழந்தை பெறாமலேயே இருந்தாள் காந்தாரி. காட்டில் குந்திக்கு மகன் ஒருவன் பிறந்தான் என்ற செய்தி காந்தாரியின் காதுக்கு எட்டியது. அதை கேட்டதும் அவள் கோபம் கொண்டாள். உடனே காந்தாரி கோபத்துடன் தன் வயிற்றை ஓங்கி அடித்தாள். அதன் விளைவாக மாமிச பிண்டம் ஒன்றை பெற்றெடுத்தாள் காந்தாரி. அதை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. அந்த நேரம் வியாச மகரிஷி அங்கு பிரசன்னமானார். அப்போது காந்தாரிக்கு தேவையான விமோசனத்தை அந்த ரிஷி செய்தார். 101 குடங்களில் நெய்யை நிரப்பி வைக்கும்படி உத்தரவிட்டார் வியாச மகரிஷி. பின் அந்த மாமிச பிண்டத்தை சிறு சிறு துண்டுகளாக்கினார். நெய் நிரப்பப்பட்ட ஒவ்வொரு குடத்திலும் ஒரு மாமிச துண்டை போட்டு வைத்தார் வியாசர். அதன் மூலம் நாளடைவில் 100 ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒன்றன் பின் ஒன்றாக பிறந்தனர். நாள் ஒன்றுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதனால் அவைகளின் பிறப்புக்கு 101 நாள் தேவையாயிருந்தது. வனத்தில் குந்திக்கு பீமன் பிறந்த அதே நாளில் காந்தாரிக்கு மூத்த மகன் பிறந்தான். அவனுக்கு துரியோதனன் என்னும் பெயர் சூட்டப்பட்டது. யுத்தத்தில் அசையாதவன் என்பது அதன் பொருளாகும். ஆனால் துரியோதனன் பிறப்பை ஒட்டிய சகுனங்கள் கேடு உடையவைகளாக இருந்தது. இது குறித்து விதுரரும் ஏனைய சான்றோரும் எச்சரிக்கை செய்தார்கள். குரு வம்சத்தின் அழிவுக்கும் ஏனைய பல அரசர்களின் அழிவுக்கும் அவன் காரணமாய் இருப்பான் என்று எடுத்து கூறினார்கள். நாட்டு நலனை முன்னிட்டு துரியோதனன் தானாக மடிந்து போகும் முறையில் அவனை புறக்கணிப்பது சிறந்தது என்று அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஆனால் புத்திர வாஞ்சை இருந்ததினால் திருதராஷ்டிரன் அதற்கு சம்மதிக்கவில்லை. வனத்தில் வசித்து வந்த பாண்டுவின் புதல்வர்கள் 5வரும் ஆரம்ப கல்வியை ரிஷிகள் பலரிடம் இருந்து கற்று வந்தார்கள். பாண்டுவின் தவ வாழ்வு அமைதியாக நடைபெற்று வந்தது. ஆனால் நல்ல காலம் திடீரென்று கேடு காலமாக மாறியது. பாண்டு மன்னன் தனது சாபத்தை மறந்து தனது 2வது மனைவி மாத்திரியை அணுகினான். உடனே சாபத்தின் விளைவாக பாண்டு மன்னன் மாண்டு போய் கீழே விழுந்தான். அப்போது மாத்திரியும் தன் கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று எண்ணினாள். அதனால் அவள் தீர்மானத்துடன் பாண்டுவின் உடலுடன் தானும் உடன்கட்டை ஏறி பரலோக பிராப்தி அடைந்தாள். சில காலத்திற்கு பிறகு காட்டில் இருக்கும் ரிஷி புங்கவர்கள் ஒரு கூட்டமாக கூடி குந்தியையும் பாண்டுவின் 5 புதல்வர்களையும் அஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அவர்கள் பாண்டு மன்னனுக்கும் மாத்திரிக்கும் நிகழ்ந்த துர்பாகியத்தை பீஷ்மரிடம் எடுத்து சொன்னார்கள். பிறகு பாண்டுவின் புதல்வர்கள் 5வரையும் அவர்களுடைய பாட்டனாரான பீஷ்மரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். ஒரு நாள் வியாசர் தனியாக சத்தியவதியின் முன் தோன்றினார். அவர் சத்தியவதியிடம் குரு வம்சத்தின் நற்காலத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்றும் இனி கேடுகாலம் தொடர்ந்து வரப்போகிறது என்றும் தெரிவித்தார். விதவையாய் இருந்த ராணியும் அந்த செய்தியை அமைதியாக ஏற்றுக்கொண்டு தவம் செய்யும் பொருட்டு காட்டிற்கு செல்ல தீர்மானித்தாள். தவத்தின் வாயிலாக இவ்வுலக வாழ்வில் இருந்து விடுதலை அடைவது அவள் கொண்டிருந்த குறிக்கோளாகும். தங்களுடைய மாமியாரை பின்தொடர்ந்து போக அம்பிகாவும் அம்பாலிகாவும் தீர்மானித்தார்கள். தனக்கு வாய்ந்த பேரன்கள் அத்தனை பேரையும் நன்கு பராமரிக்க வேண்டும் என்று பீஷ்மரிடம் சத்தியவதி தெரிவித்தாள். கண் தெரியாத திருதராஷ்டிரனை அஸ்தினாபுரத்தின் அரசனாக அமர்த்தினாள் சத்தியவதி. பின் குரு வம்சத்து சிம்மாசனத்தின் மீது தகுதி வாய்ந்த அரசன் ஒருவனை அமர்த்தும் வரையில்
அவருடைய கடமையை புறக்கணித்து விடலாகாது என்று பீஷ்மரிடம் சத்தியவதி தெரிவித்தாள். சத்தியவதியின் ஆணையை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டார் பீஷ்மர். பின் பீஷ்மர் தமக்கு வாய்ந்த கடமையை நிறைவேற்றுவதில் இன்புற்று இருந்தார்.